ஜூலை 1 முதல் சேவை வரி, உற்பத்தி வரி என எதுவும் இருக்காது. எல்லாமே ஜிஎஸ்டி தான். யார் யாரெல்லாம் பொருட்கள் மற்றும் சேவை வசூலிக்கலாம் பார்க்கலாம். பொருட்கள் மற்றும் சேவை வரியை பொறுத்த வரைக்கும் எல்லா வரியும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. ஸோ இந்த பொருட்கள் மற்றும் சேவை வரியை ஒருத்தர் உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக இப்போது நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பேன் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஸோ இந்த பேன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம அது பேன் நம்பரை வைத்து தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவோம். அதே சமயம் ஒரு உற்பத்தியாளர் அவங்களுடைய ஆண்டு வருமானம், ஆண்டு டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது 1.5 கோடிக்கு அதிகமாக இருக்குமே ஆனால் அவங்க எக்ஸைஸ் கோட் நம்பர் அப்படிங்கிற ஒரு கோட் நம்பரை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த எக்ஸைஸ் கோட் நம்பரை வைத்து தான் அவங்களுடைய 1.5 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் போச்சு அப்படின்னா அவங்க அதுக்கான வரியை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதை தொடர்ந்து நீங்க சர்வீஸ் கொடுக்குறீங்க, சேவை வழங்குகிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 10 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்குமே ஆனால் உங்ககிட்ட சர்வீஸ் டாக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கணும். அதற்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பர் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அது உங்களுடைய 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக உங்களுடைய டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா, ஸோ அதை தொடர்ந்து அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேட் வரி. நீங்க உற்பத்தி பண்ணி வரக்கூடிய பொருளை விற்பனை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கும் அதிகமாக இருக்குமே ஆனால் நீங்க வேட்டின் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் வாங்கணும். இதே மாதிரி தான் இந்த எல்லா வரிகளும் இணைக்கப்படுவதால் 1.5 கோடி, 10 லட்சம், இந்த 5 லட்சம் எல்லாத்தையும் இணைக்கப்படுவதால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக உங்களுடைய ஆண்டு வருமானம் 20 லட்சம் ரூபாயாக இருக்குமே ஆனால் நீங்க ஜிஎஸ்டி இந்த நம்பரை ஜிஎஸ்டியில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டிஐஎன் அப்படிங்கிற அந்த நம்பரை வாங்கணும். இந்த நம்பர் வாங்கியிருந்தா மட்டும்தான் நீங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த வரியை விதிக்க முடியும். சோ இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர் அப்படிங்கிறது 15 இலக்க நம்பர். சோ இதுல முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா அது அந்த நீங்க எந்த மாநிலத்தில் உங்கள் நிறுவனம் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்டேட், அந்த மாநிலத்தினுடைய கோட். அடுத்த 10 நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட நிறுவனத்தினுடைய பேன் நம்பர். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் உங்க நிறுவனத்தினுடைய வேறு கிளைகள் வேற மாநிலங்களில் இருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தை குறிக்கக்கூடிய அந்த நம்பர். அதற்கு அடுத்தது இருக்கக்கூடிய அந்த இலக்கம் அப்படிங்கிறது எல்லா ஜிஎஸ்டிஎன் நம்பர்லையும் பொதுவாக வரக்கூடியது. கடைசியாக இருக்கக்கூடிய அந்த டிஜிட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்கக்கூடிய 14 எண்களினுடைய கூட்டு, கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு ஆடட் எண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டிஎன் 15 நம்பர்ல 10 நம்பர் உங்களுடைய நிறுவனத்தினுடைய பேன் நம்பரும் வந்துட்டதுனால என்னுடைய நிறுவனம் இவ்வளவுதான், குறைவான வருமானம் தான் எங்களுடைய வருவாய் வருது, எங்களுக்கான டேர்ன் ஓவர் மிகவும் குறைவு அப்படின்னு நீங்க உங்களுடைய வருவாயை குறைத்து காட்ட முடியாது. ஏன்னா அதுல பேன் நம்பர் இருக்கிறதுனால இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த ஜிஎஸ்டிஎன் நம்பர் பதிவு செய்து ஒரு நிறுவனம் வாங்கியிருக்குமே ஆனால் அவர்கள் உங்களிடம் ஜிஎஸ்டி வரியை வசூலிக்கலாம்.